ஆச்சரியமான விஷயம். இந்த இடத்துல வந்து பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொடுக்கல. ஏன்னா அதில் வந்து ஃபில்ட்ரு வந்து அங்கே இருந்துச்சு, அதனால வந்து அது வந்து சாப்பிட்டுச்சுங்க. ரிவேஸ் வந்து இங்கே வந்து அப்படியே ரிவேஸ் பண்ணால் ரொம்ப பயங்கரமான இதாக இருக்குது. அந்த டோக்கனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மருதாணியோட வாசனை அடிக்குது அதிகமாக. மருதாணி எப்படி வாசனை அடிக்குது? இந்த இடத்துல ஊட்டி வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க. டேஸ்ட்டாக இருக்குமா ஊட்டி வரைக்கும்? ஸோ இப்போ அடுத்து பேர்ட்ஸ் பார்க்குக்கு போகிறோம். ஒரு ஆளுக்கு 200 ஸோ கார் அங்கே பார்க் பண்ணியாச்சு. பைக்கை நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 டிக்கெட்டு அவங்க எடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம். ஏற்காடில் நம்ம பார்த்த பேர்ட்ஸ் பார்க் மாதிரியே இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சாரி, ஒகேனக்கல். உண்மையிலே வருத்தம் நடந்தோம். அந்த பக்கம் பார்க்கலாம் என்ன இருக்குது. எல்லார் கையிலையுமே வந்து பறவைகள் வந்து உக்காந்தது தான் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த இடத்துல வந்து பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த தீனியை வச்ச உடனே ஒரு கொத்தா வந்து உக்காந்துக்குதுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஒரு தருணம். நான் கையை வைக்க போகிறப்ப கொத்தவா கொத்தவா கை வைக்காதாட அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கிளி பண்ணுச்சு. என் தங்கச்சி கையை போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பறவை வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டு அது என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பாருங்க. கையில் வந்து உக்காருன்னு சொன்னால் உக்காரவே இல்லை. இன்னொரு பறவை தானாக வந்து ஏற்காடில் பண்ண மாதிரி பண்ணுன்ட்டு நான் ட்ரை பண்ணேன், அது பண்ணல. ஸோ எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கூடிய அந்த பெரிய பறவை தான் வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டு அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த பறவை வந்து ஏன் தாடி முடியை அப்படியே பிடுங்கி விட்டுருச்சு சைடில். அது வந்து லைட்டாக வலிச்சுது எனக்கு. முடியெல்லாம் பிச்சுது. பெரிய வலி கிடையாது, ஆனால் அந்த உணர்வு லைட்டாக இருந்துச்சு, பிடுங்குற உணர்வு. அதுக்கப்புறம் அந்த அக்காவை தேடுறான், அந்த அக்காவை காணோம். அதுக்கப்புறம் அக்கா அக்கான்னு கூப்பிட்டான், அவன் வரல. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அந்த பறவையை வந்து நானே திசை திருப்பிக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக அவங்க பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து விடுங்க. எடுக்கலாம்ல? உள்ள ஆப்பிள்லாம் இருக்குது. இது ஒரு பேர்ட்ஸ் உள்ள உட்காந்து சாப்பிடும் போல. இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி செட்டப் வந்து இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது.
நீர்வீழ்ச்சி மாதிரி செட்டப் சூப்பராக இருக்குது. பேர்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் அவங்க பின்புறம் வந்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷெலாம் அங்கே இருக்குது. கொய் ஃபிஷ்லாம் நிறையவே இருக்குது. நான் நினச்சேன் ஒகேனக்கல்லில் கொடுத்த மாதிரியே இதுலேயும் கையை உள்ளே விட்டு கொடுத்து அது வந்து சாப்பிடுன்னு நினச்சேன். ஆனால் வந்து இங்கே கொடுக்கல. ஏன்னா அதில் வந்து ஃபில்ட்ரு வந்து அங்கே இருந்துச்சு. அதனால் வந்து அது வந்து சாப்பிட்டுச்சுங்க. இங்கே வந்து எல்லாமே பயப்படுறத வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். நானும் கொய் வந்து சாப்பிடுன்னு சொன்னேன். அது போடாமல் என்னத்தையும் போட்டான்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டுங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு வர்த்தான பிளேஸு சொல்லலாம். பட் நான் வந்து டிரைவர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இங்கே டிக்கெட் கிடையாது. இருந்தாலும் என் தங்கச்சி வந்து 2 டிக்கெட் எடுத்துருச்சு. 2 டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட வந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அலமேலு மங்கை படத்தில் வரக்கூடிய அந்த ஆடு மாதிரி ஒரு ஆடுகள்லாம் நிறைய இங்கே இருக்குது. ஸோ அது இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஒரு வாத்து இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஒரு பெரிய நெருப்பு கோழி நிற்குது. இந்த நெருப்பு கோழி கிலோமீட்டருக்கு 40 km/h ஸ்பீடில் ஓடுமா. பார்க்குது பாருங்க. என்னடா பார்க்குற. ஸோ போகல ஒரு கார்ட்டூன் ஓடும்னா இந்த மாதிரி ஒரு வான்குழி வேகமாக ஓடும். ஸோ அதுதான் அது ஒரு வாத்து கூட பார்க்குது. ஒரு முட்டை பெருசாக இருக்குமா. கல் மாதிரி செங்கல் மாதிரி இது முட்டை போடுமா. இருக்கிறதுலே ரொம்பவும் பயங்கரமானவர் இவர் தான். கட்டானாரே கழட்டி விட்டுருவார். முடிச்சுடுது அவ்வளோதான். காலி பண்ணிடுவார். பயங்கரமான ஆளுன்னு நினைக்கிறான். இந்த இடத்துலலாம் முயல்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸ் நம்ம போட முடியாதுன்னு நினைக்கிறான். இந்த இடத்துல பெரிய பெரிய பூனைகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தன் படுத்து கிடக்கான். டேய் இங்கே போறா. டே தூங்குறியாடா. பாடுறா. ஏன்டா உனக்கு பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கேன். நீ என்னன்னா தூங்கிட்டு இருக்க. ஆ சரி போ. இந்த பெரிய வான்கோழி எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத பாருங்க. நானும் போய் சாப்பாடு கொடுத்தேன். அந்த வீடியோ போய் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ இதே வான்கோழி வந்து திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். அந்த இடத்துல ஒரு சுற்றுலாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் போட்டுருந்தான். அங்கே வந்து இதேமாதிரி வான்கோழிக்கு நிறைய இலைகள்லாம் வந்து கொடுத்தாங்க. எப்படி சாப்பிடுது பாருங்கள். கிட்டத்தட்ட 40 km/h ஸ்பீடில் இது வந்து வேகமாக ரன் பண்ணுமா இந்த ஒரு வான்கோழிலாம். விரட்ட ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சேவல்லாம் இருந்தது. அது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஓ ஸோ இந்த பைக்கில் தான் போகலாமான்னு பார்த்தா 350 ரூபாயா 1 கிலோமீட்டரா 2 ரவுண்டு போகலாமா. பாதி தூரம் வந்துட்டு நான் திரும்பிட்டான். ஸோ அவர் வந்து சொல்லிட்டாரு. சரி நான் நினச்சேன் ஸ்டோன் கோல்டு மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு போகலான்னு நினச்சேன். கிடச்சி பெல்பு தான் கிடச்சிது. நம்ம இந்த இடத்த விட்டு இப்போ கிளம்ப நேரம் வந்துருச்சு. அடுத்ததாக இன்னொரு இடத்துக்கு அந்த கைடு தான் நம்ம கூட ஒரு கைடு வந்திருக்காரு. ஸோ அவர் தான் எங்கெங்கே அழைச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாரு. நீங்கள் தனியாக வந்து மாட்டிக்கிறதுக்கு பதிலாக அப்படி ஒரு கைடு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவர் வந்து 400 ரூபா கேட்டார். ஸோ எல்லா இடத்தையும் காட்டிடுறாரு. ஏப்ரல் மேல வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை பார்க்கலாமா. இந்த இடத்துல தான் மலேசியா முருகனுடைய அந்த சாம்பிள் மேலே இருக்கு பாருங்க. செஞ்சுருக்காங்க அதே மாதிரியே. இப்போ அங்கே தான் போகிறோம். பராமரிப்பு வேலை நடக்கிறதுனால எல்லாத்தையும் மூடி வச்சுருக்காங்க. விநாயகர் சன்னதி ஸோ படிக்கட்டில் கொடுத்துருக்காங்க மேலே என்ட்ரன்ஸு. செருப்பு இங்கேயே கழட்டி போட்டுருக்கலாம். கோயில் பராமரிப்பு வேலை நடக்கிறதுனால பூட்டி இருக்கு.
அர்ச்சனைக்கு 5 தேங்காய் அபிஷேகம் ப்ரைஸ் கொடுத்துருக்கான். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சன்னதி பூட்டி இருக்கு. இந்த இடத்துல டொனேஷனுக்கான வந்து QR கோட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அந்த கோவிலுக்கு ஏதாவது டொனேஷன் நிதி உதவி கொடுக்குறதா அதை ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு நாள் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பராமரிப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊர்களை க்ளீனாக பார்க்கலாம். நான் எடுத்துட்டேன், வாங்க போகலாம். இந்த இடத்துல குடிதண்ணீர்லாம் வருது. முருகா நம்ம காரணம் இப்படியே வந்தோம். ஸோ இப்படியே வந்துட்டு இப்படியும் போகலாம், இல்லை இப்படியே வந்துட்டு அப்படியும் போகலாம். ஸோ ஒரு பாதை 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வேறு ஏதாவது கட்டுமான பணி நடக்குது, கோயில் விரிவாக்க பணி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் கோயில் பராமரிப்பு பணி நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து தியானம் பண்ணுற மாதிரி வந்து சில செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பராமரிப்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி போகலாம். இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக சறுக்கிக்கிட்டே போனோம். அந்த இடம் ரொம்ப சறுக்குமா பார்த்து போனோம், இல்லைனா பென்டனில் அந்த ஒரு ஏலியன் மாதிரி உருண்டுகிட்டே போக வேண்டியதான் கீழே. இந்த பக்கத்துலேருந்து ஒரு வியூ சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. வாசலில் தான் செருப்பு கழட்டி போட்டுரும். அப்படி எடுத்துகிட்டு அடுத்த தொட்டப்பேட்டா போகலான்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போகலாம் அடுத்து. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்பவும் சர்க்கிளாக இருக்குது. இப்போ மேலே தான் நான் போயிட்டு வந்தேன், கீழே நீங்கள் காட்டுறவங்களுக்கு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியோடைய பிரபலமான டீ ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து நான் போயிட்டுருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து கையில் வந்து ஒரு பேண்ட் மாதிரி வந்து கட்டி விட்டாங்க. அதை நான் வந்து கட்டிக்கிட்டேன். பட் அது எவ்வளோ ப்ரைஸ்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வாங்குறப்போ நான் காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஸோ நான் கார் எடுத்துட்டு மேலே தான் போனேன். ரொம்பவும் பயங்கரமான வளைவு. மேலே போனதுக்கப்புறம் தெரியுது மேலே பார்க்கிங் அலோடு இல்லையா, இது இடமே இல்லையா. சரிட்டு அப்படியே நான் ரிவேஸ் வந்து இங்கே வந்து அப்படியே ரிவேஸ் பண்ணேன். ரொம்பவும் பயங்கரமான இதாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஸோ இப்போ டீ ஃபேக்ட்ரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகலாம். சாக்லேட் இதில் போட்டு அரைப்பாங்க போட்டுருக்கு. The tempered chocolate is then poured into molds, forming the desired shapes and sizes for our diverse product range. As per our unique recipes, we incorporate premium nuts, enhancing both texture and flavor. The molded chocolates are cooled to solidify, locking in their rich taste and smooth texture. Finally, each chocolate is carefully packaged, ready to delight our customers with benchmark signature quality. Over time, as the demand for our chocolates grew, we listened to our customers and decided to take a big cocoa trees flourish taller shade trees. இப்போ அந்த அக்கா வந்து சாக்லேட்டை அந்த ஒரு கண்டெய்னரில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. These chocolates selection of premium coffee beans after harvesting. இது அந்த அக்கா அப்படியே மேலே போல டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். அந்த டோக்கனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. உண்மையே டேஸ்டாக இருக்குது. மேலே டீ ஃபேக்ட்ரிக்கு தான் போயிட்டு சாக்லேட். என்ன சைடில் ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கிட்டு போய் வெளியில் தும்பானோ. இப்போது தேயிலைகள்லாம் இங்கே வந்து உலர வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் அதை எடுத்து மோந்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வாசனையுமே வர்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் அதை வந்து நான் சுவாசித்து பார்த்தேன். எனக்கு பெருசாக எதுவுமே வாடை வர மாதிரி தெரியல. சரி சாப்பிட்டு பார்த்தா வாடை வரும்னு சொல்லிட்டு வாயுவில் வைக்கலான்ட்டு நினச்சேன். இருந்தாலுமே இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அப்படியே அங்கேயே போட்டு வந்துட்டேன். இல்லை நான் பாக்கெட்டில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். உள்ளே போகிறதுக்கு 10 ரூபா ஃபீஸா. நம்ம கீழே எடுத்து வந்தது கணக்கு கிடையாது. இப்போ மணி 12:56 ஆகுது. 10 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டு வந்துடலாம். நான் வரப்போ கூட்டம் இல்லை, இப்போ கூட்டம் அதிகமாகிடுச்சு. டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ 5 டிக்கெட் இருக்கு, உள்ள போகலாம். இங்க இருந்து பேக்கிங் வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் எப்படி பண்றாங்கன்னு.
இங்கே டீயோடைய ஹிஸ்ட்ரியை கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டரி ஆஃப் த டீ. லெஜெண்டரி எம்பரர் சொன்னாங்க 2730 BC-ல வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு டீ, மூலிகை டீ கண்டுபிடிச்சு நினைக்கிறோம். அப்படி வந்து பாருங்க டீ, அப்படி வந்து இப்படி வந்து கொட்டியது. இந்த இடத்துல மருதாணியோட வாசனை அடிக்குது அதிகமா. மருதாணி எப்படி வாசனை அடிக்குமோ அந்த வாசனை வந்து இந்த இடத்துல அடிக்குது. உண்மையிலேயே மருதாணி அந்த மருதாணி வாசனை தான் அடிக்குது கன்ஃபார்மா. ஒரு ஜாயிண்ட் ரோலர் அங்கே சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க, அதுக்குள்ளதான் எல்லாமே பவுடர் ஆக்கி அந்த காஞ்ச இலையெல்லாம் இந்த இதுல தான் சுத்தி அடிச்சுட்டு போகும் போல. அப்படியே சுத்தி அப்படியே வெளில வந்துட்டோம். அந்த இலைகள் எல்லாத்தையும் தூளாக்கி இப்படிதான் இதெல்லாம் போகும் போல் இருக்கு. பட் கிளாஸ்ல இருந்து பார்க்க தெரியல, ஆனா மொபைலுக்கு தெரியுது உள்ளார. ஸோ அதுக்கு கிளீனா இருக்கு எனக்கு. அந்த லேயர் மேல போகக்கூடிய லேயர் தான் அந்த இலைகள், அந்த டீ தூள் இலைகள் எல்லாமே தூளாக்கப்பட்ட நிலையில போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து மோட்டர் வேகமா ஓடிட்டு இருக்கு. அந்த தூளாக்கப்பட்ட இலைகள்லாம் நல்லாவே வந்து மாவு பதத்துக்கு வந்துருச்சு. எங்க அந்த இது எனக்கு தெரியவே இல்லை, தோற்காதுப்பா. ஸோ இதுல இருந்து அந்த ஸ்டார்டிங்ல இருந்து பொடியாக்கப்பட்ட அந்த டீ தூள்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொட்டப்பட்டு இங்கே இருந்து அப்படியே மேலே அந்த ஃபில்டர் பண்ணி அங்கே அந்த பெரிய சிலிண்டருக்கு போகுதுங்க. அவ்வளோதான்ப்பா சொல்லிட்டாங்க. எப்படியோ இங்க இருந்து பார்த்தா கிளீனா தெரியும். இதுதான் வந்து பேசிக் டீ தூள். ஸோ இதுல இருந்தா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு நமக்கு டீ தூள் வந்து பர்ஃபெக்டா நமக்கு கிடைக்குது. அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ்ல இருந்து வந்து இங்க முடிஞ்சு தூளாக்கப்பட்ட அந்த டீ தூள்ஸும் மேல போய் அந்த பெரிய சிலிண்டர்ல அரைச்சி அங்க நமக்கு பியூரானதா கிடைக்குது. இது வழியா சிலிண்டருக்குள்ள போகுது பாருங்க. இது வழியா டீ தூள்ஸ்லாம் போய் சிலிண்டருக்குள்ள போகுது. நீங்க அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டீ வந்து வாங்கிக்கலாம், ஃப்ரீ தான். நான் வந்து இலக்கட்டியை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். பட் இலக்கட்டியை வந்து என் தங்கச்சி தான் வாங்கிச்சு. அதுக்கிட்டே இருந்து நான் திரும்பவும் வாங்கிக்கிட்டேன். இலக்கட்டியை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இலக்கட்டி. நான் அங்கே டீ குடிச்சிட்டு இருந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் டீ போடுறப்போ அதில் வந்து 2 ஏலக்காயும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு தான் இருக்கோம். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு டிவிலேயே வந்து டீ தூள்ஸ்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. Initial process of oolong tea manufacture is with the passing light heat. Post steaming, the tea leaves are rolled, fermented and dried. இப்போ அதுதான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கீழே மிஷின்ஸை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். You can go for oolong tea, which gives a typical floral taste that contains partial goodness of green tea. White tea. The young levels with fine white hair are called as white tea. These are unfolded leaves from the new. அந்த டீ தூள்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து கண்டெய்னர் வழியாக போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து க்ளீனாகவே தெரியுது. இப்போ சாப்பிட்ட அந்த டீ தூளோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டீ தூள் வேணும்னா நீங்கள் இங்கே போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸ் கவுண்டர் கீழே இருக்கான், நம்ம போய் பார்க்கலாம் இருக்கான்ட்டு. சிலிண்டர்லாம் அங்கே இருக்கு பாருங்க. சிலிண்டருக்கு ஆப்போசிட் சைடு டீ இருக்கு, வேணா வாங்கிக்கலாம். இந்த இடத்துல நிறைய டீ வெரைட்டிஸ்லாம் இருக்கு. இப்போ டைம் என்ன ஆகுது? 1:11 ஆகுது. ஆமாம், இஞ்சி டீ இருக்கு, மசாலா டீ இருக்கு. இது என்னது? ஏலக்காய் டீ. ஏலக்காய் டீ இதுனா சாக்லேட் ஃப்ளவர் டீ. கிரீன் டீ இருக்கு, லெமன் டீ இருக்கு. அப்புறம் ப்ரைஸ்லாம் அவ்வளவு? ப்ரைஸ்லாம் அவ்வளவு? நார்மல் டீ ஆஃப் கேஜி 220 வரும். ஜிஞ்சர் 250, மசாலா 330, கார்டமம் 400, சாக்லேட் டீ 250. சரி, எல்லாரும் பார்த்துட்டு வாங்குவாங்க. இதெல்லாம் டீ. அதெல்லாம்
இது என்னது உங்கள் ஃபேமஸ் இதெல்லாம் இப்போ சொன்னீங்க ஃப்ளேவர்ஸா ஃப்ளேவர்ஸ் க்ரீன் டீ ஃப்ளேவர் நீங்கள் இதை இது சுவைச்சிங்கன்னா இந்த வாசனை உங்களுக்கு வரும். அதே தான் கீழே கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள டீ ஃபேக்ட்ரிக்குள்ளேயே துணி கடையும் வச்சுருக்காங்க. நல்ல சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போட்டக்கூடிய நிறைய வித்தியாசமான காஸ்டியூம்ஸ்லாம் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே போயிட்டு சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டேன். கீழே வந்து சொட்டர்லாம் வந்து விற்றாங்க. இதோடைய ப்ரைஸ்லாம் வந்து பாருங்கள், 1700 போட்டிருக்காங்க. எனக்கு வந்து சொட்டரோட ப்ரைஸ்லாம் தெரியாது, நான் சொட்டர் வந்து வாங்கினது கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல க்ரீன் டீ தயாரிக்கிறாங்களா? டைல்ஸ்லாம் அங்கே இருக்குது, மேலே வந்து பார்க்கலாம். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இங்கே சாக்லேட்ஸ்லாம் இருக்கும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா. கீழே பார்ப்போம். இது டார்க் சாக்லேட்டு 150 ரூபாயா. இது வந்து வேலண்டைன் சாக்லேட்டு. இது வந்து மில்க் சாக்லேட். இது கிராஸ்பெரி. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அங்கே ஏதோ ஜூஸ் பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. அந்த சாக்லேட் வாங்கியாச்சு. வெளில போகிறதுக்கான பாதங்க இருக்குது. இந்த இடத்துல ஆரஸ்வதியோட வாசம் அதிகமாகவே இருக்குது. இப்போ மேலெல்லாம் பார்த்துட்டு நாம அப்படியே கீழே படிக்கட்டில் நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி ஸ்பெஷல் வர்க்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்த்தோம். பட் அதுக்கு ஆப்போசிட் சைடே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. மூலிகைலாம் வச்சுருக்காங்க, மூலிகை சம்பந்தமான விஷயங்கள்லாம். இந்த இடத்துல ஊட்டி வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, டேஸ்ட்டாக இருக்குமா ஊட்டி வரைக்கும். அதுக்கு பின்பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியோட நெய் வெறிக்கிலாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் நாங்கள் வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கிக்கிட்டோம். இருக்கிற மாதிரி தெரியுது, அது இருக்குல்ல, டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணியாச்சா? ஊட்டி வரைக்கும் வாங்கியாச்சு. பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறதுக்கு 350 ரூபாயா, ஒருத்தவருக்கு 350 ரூபாயா. பட் வந்து நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இதுக்கு 50 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் நாங்கள் ஒரு சிலதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு டைம் ஆகுன்னு சொல்லிட்டு போனோம். பட் ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு இடம் வந்து ரொம்ப ஒரு மிரர் மாதிரி ஒரு ரூம் எங்களை உள்ளே அனுப்பி விட்டாங்க. லைட் வந்து ரெட் க்ரீனாக மாறிட்டே இருந்துச்சு, ரொம்பவும் வந்து பயமாக இருந்துச்சு. நம்ம சரியான இடத்துல தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் ரொம்பவும் சிலதாக தான் இருந்துச்சு, ஆனாலும் நல்லா இருந்தது. உள்ளார எல்லா மிரர்லேயுமே வந்து நாங்கள் தெரிஞ்சோம். அந்த இடம் எப்படி இருக்கு? மிரரை பார்த்துட்டு நாங்கள் வெளில வரப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. அது ரொம்பவே வந்து சுற்றுற மாதிரி இருந்தது, தலையே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. பட் ஏற்காடில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து அப்படியே பாஸ்ல நின்றுட்டு அந்த பையன் வந்து இந்த ஒரு பிரிட்ஜை அப்படியே சுற்ற வைக்கிறான் போல். அப்படியே ஒரு மாதிரி தலைகளாக சுற்றுது, அப்படியே ரைட் சைடாக வந்து சாயிரும், அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே வந்து ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏற்காடில் பார்த்தா அதே ஒரு ஸ்கேரி ஹவுஸ் இங்கே இருக்கு, ஆனால் அது கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஆஃபில் இருக்குது. இந்த பக்கம் போகணும். இந்த இடத்துல முதலே இருக்கு பாருங்க. இந்த இடத்துல யாருமே இல்லை. இங்கே ஒரு மீன் மட்டும் இருக்கு பாருங்க. இங்கே பாரு, ஜிங் 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 வாங்க வாங்க வாங்க. சூப்பர் மீன், தொடவனா கண்ணாடிலாம். அங்கேயும் கலர் மீன்லாம் இருக்குது. கோல்டு மீன், குட்டி கோல்டு மீன் இருக்குது. இங்கே ஒரு மீன் படுத்த படுக்கையில் இருக்கின்றது. எங்கே பாரியா இந்த மீன்? மேலே அந்த மீனோட பேரையும் கொடுத்துருக்கான், பேரட்டு. இதுக்கு வந்து 1000 ரூபாய் எங்கள் ஊரில் அந்த மீன் கேட்டான். இந்த மீனோட பேர் மேலே போடலையே. அங்கே ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். பெரிய மீன், பயங்கரமாக ஜாயிண்ட் சைஸில் இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும். ஓ, இது முன்னாடி கண்ணாடி இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியலீங்க.
ஓகே, இந்த இடம் ஒரு நார்மல் செட்டப் தான். பட் தண்ணி வரும் இந்த இடத்துல. இந்த இடத்துல கடல் கண்ணி படுத்து கிடக்குறா. இந்த இடத்துல கலர் வீடு நிறைய இருக்கு. கீழே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, கீழே ஒன்றுமே இல்லை, பாசி தான் இருக்கு. அந்த பக்கம் ஃபில்டர் இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு மீன் தான் இருக்கு, ஒரு சில இதில் மட்டும். இந்த மீனே இல்லை. கிட்டவா 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 வரமாட்டியா? ஓ, ஷார்க்கு இதோ இருக்கு, நம்ம வீட்டில் இருக்குல்ல அந்த ஷார்க்கு. இதோ விழிச்சிருக்கு. இவன் கிட்ட இங்கே வா, இந்த இடத்துக்கு வா. வரமாட்டியா? ஓ, இது என்ன முதல்ல மாறி இருக்கு. முதல்ல தானா அது? அலிகேட்டர் வச்சிருக்கானோ உள்ளார, கடிச்சிடும் அது. இப்படி இப்படி பண்ண மாட்டேங்குது. கீழே ஒன்றும் இல்லை. இதுதான் பேரட் ஃபிஷ் தான் ஒன்று. சூப்பர் மீன், அழகா இருக்கு பாருங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. மீனிக்கு தீனியே உள்ள கிடக்கா கீழே. கீழே ஜெயண்ட் ஷார்க் இருக்கு. இங்க பாருங்க, ஃபிஷ் தான் சூப்பரா இருக்கு. ஏற்காடுல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்க இது. சரி, ஓகே, போலாம். இந்த பக்கம் டெலஸ்கோப் இருக்கு. நம்ம லென்ஸால தான் பார்க்க முடியும் போல. அதை பார்க்குறாங்க பாருங்க. நான் வேணா பார்த்துட்டு சொல்கிறேன், எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல ஆர்கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஏசுதாஸ் இருக்காரு பாருங்க. அப்புறம் கீழே நிறைய பழைய புகைப்படங்கள்லாம் இருக்குது. புத்தர் இருக்காரு. அப்புறம் பழங்கால விநாயகர் இருக்காரு. அப்புறம் அங்கே பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அவ்வளோதான். நிறைய வெரைட்டியான சாக்லேட்லாம் அந்த இடத்துல இருக்கு. பட் நாங்கள் வாங்கினப்போ 130, இங்கே வந்து 80 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஒரியில சாக்லேட் செஞ்சுருக்காங்க பாருங்க. கிரீன் டீ வாங்கியிருக்கீங்க. ஸ்டோன் சாக்லேட் எவ்வளவு? 150 ரூபா. இது அது தெரியும். இது நார்மல் சாக்லேட் மாதிரி தான். கேரட்டை வெட்டி போட்ட மாதிரி கிடக்கு. கேரட் எல்லாமே 150, 130 ரூபாய். இது வந்து 130 ரூபா இருந்தது. கீழே பைக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. 5 வெரைட்டியும் இதில் வந்து இருக்குமா. சாம்பிள் பார்க்குறதுங்க இது வாங்கிக்கலாம். கீழே புல்லட்லாம் இருக்கு பாருங்க. எவ்வளோலாம்? 640. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஊட்டியை விட்டு நாங்கள் புறப்பட்டாச்சு. ரொம்பவே வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ஊட்டியில் வந்து கிடச்சிச்சு. சொல்ல முடியாத அளவுக்கான நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அங்கே பார்த்தோம். பட் பொட்டானிக்கல் கார்டனை வந்து எங்களால் வந்து பார்க்க முடியல. ஏன்னா அது வந்து சீசன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் சீசனில் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு வழியாக ஊட்டியோ ட்ரிப்பு இதோட நிறைவடைகிறது. இப்போ நாங்கள் டேரெக்டாக அடுத்து மருதமலைக்கும் பழனிக்கும் வந்து நாளைக்கு நான் ட்ரிப் போகிறோம். அந்த வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் வரும். நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கணும். அப்புறம் நம்ம சேனல் கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனா ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சேனலில் வரக்கூடிய எவரி வீடியோஸை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வழியாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.